காணுங்க பிள்ளையார் ஒளியல்ல நாம் ஏற்கனவே முறிவு முடிச்சிட்டோம். முறிவோட சேர்ந்தா போல இருக்கிற இன்னொரு சிறிய பகுதி தான் அரியம். மிக முக்கியமான ஒரு பகுதி அரியம் பிரசம். அரியத்தை நாம் எல்லாரும் பார்த்துருப்போம் பிள்ளையார். சின்ன வயசுல நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். சரியா? அதுல படத்தை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அந்த படத்தை ஒரு முக்கோண ஒரு முகம் இப்படி இருக்கும். இதுல நம்ம தெரியும் இங்க இருக்கிற பக்கம் நமக்கு மறந்ததாக இருக்கும், அங்கே இருக்கிற பக்கம். இதுல ரெண்டு பக்கம் ரெண்டு முக்கோண பக்கங்களையும் ஒரு செவ்வகம், ரெண்டு செவ்வகம், கீழே ஒரு செவ்வகம், 3 செவ்வக பகுதிகளை உருவாகி கொண்டிருக்கும். அவையில மொத்தம் எத்தனை முகம் இருக்குன்னு கேட்ட மாட்டா, 2 3 5 முகங்கள் இருக்கும். 3 செவ்வக முகமும் 2 முக்கோண முகமும் இருக்கும். முக்கோண அதிகமாக நாம் இதை பார்ப்போம். சரி, அப்படி இதுல நம்ம எல்லாரும் தெரியும், இதுல மேலுக்கு வெட்டினோம்னா இன்னொரு சிறிய அரியம் ஒன்று புறப்படும். சரியா? மேலால இதை வெட்டி போட்டு மேல் பகுதி இன்னொரு அரியமாக கொள்ளப்படும். இதுல நமக்கு ஒளியல்ல நாம இதுல நிறைய பதார்த்தங்கள் அதை செய்யலாம் இல்லையா? கண்ணாடி அதை செய்யலாம், பெர்ஸ்பெக்ஸ் அதை செய்யலாம். ஒளி ஊடுகக்கூடிய எல்லா ஊடகத்தாலையும் இதை நாம உருவாக்கலாம் அரியத்தை. இந்த அரியத்துல முகத்தை நம்ம பார்த்தோம்னா பிள்ளையார் ABC சொல்லி நான் இதை போறேன். ABC பெருசா போடும். சரி பிள்ளையார், இப்ப இதுல நமக்கு ஒளியல்ல முறிவு தெறிப்பு சம்பந்தமாக கதைக்க போல இதுல குறுக்குவெட்டு முகத்தை பத்தி நமக்கு 2 பரிமாணத்துல கீறி கைக்கிறது நமக்கு பெரிய உதவியா இருக்கும். சரி பிள்ளையார், இதுல இந்த முகத்தை பார்த்து மட்டும் பிள்ளையார், இதுல ஆக மேலே இருக்கிறவர் ஏ, இந்த உச்சி, இது பி, இது சி. இதுல நாம ஒளிக்கதிர் ஒன்றை கீழே கொள்ள பிள்ளையார். ஒளிக்கதிர் ஒன்றை கீழே கொள்ள நான் ஒரு ஒளிக்கதிரை இன்ஜினியர் கீறி, இந்த படம் எல்லாம் இப்படி கீறது பிறகு பார்ப்போம். இன்ஜினியர் கீறி இப்படி வந்து இப்படி வெளியேறுகிறேன். ஆகவே இது வழியாக இருந்தால் இது வழி, இது கண்ணாடி, இது வழி, இது கண்ணாடி. சில பேர் கண்ணில கண்ணாடி. இதுல இவ்வாறான ஒரு முறிவு, இந்த பக்கத்துல ஒரு முறிவு நடக்கும், இந்த பக்கத்துல ஒரு முறிவு நடக்கும். கொஞ்சம் இங்க முறிவுல ஆக முக்கியமான விஷயம் முடிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முறிவுல மீடுரன் மாறாது. ஆனா வேகங்கள் அலைநீளங்கள் மாறுபடும். V7 F லாம்டாவுல F மாற மாட்டா, வியும் லாம்டாவும் அதுக்கேற்ற மாறும். இதுல இங்க நடக்கிற முறிவுக்கு நாம் ஏற்கனவே படிச்ச முறிவு சுட்டி சமன் சைனாயிங்கள் சைனாருங்கிறதும், இங்க நடக்கிற முறிவுக்கு நாம் ஏற்கனவே படிச்ச சைனாயிங்கள் சைனாருங்கிறதும் இங்க அதே கான்செப்டை பாவிக்கப்படும். ஏற்கனவே நாம ஒரு முகத்துக்கு எடுத்த திருப்ப நாம் ஏற்கனவே 1 முகம், 2 முகம், 3 முகம் எல்லா முகத்துக்கும் எடுத்தோம். எல்லா முகமும் சமாந்தரமாக இருந்துச்சு. ஆனா இங்க முக்கோண பாதையில 2 முகங்கள் வரக்கோல இந்த கோணங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பு நாம் எடுக்க போறோம். சரியா? அதுக்கு முதல் இங்க இருக்கிற ஆக முக்கியமான ஒரு தொடர்பு நமக்கு தேவை. சரியா? அதாவது பேர்கள் தேவை. இங்க இந்த ஏபியும் பிசியும் ஆரம்பிச்சுன்னா ஏபியும் பிசியும் ஆரம்பிச்சுன்னா வீல சொல்ற முறிவோரம் சொல்றேன். ஏபி கமா பிசி முறிவோரம், ஏபி கமா பிசி இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சுன்னா முறிவோரம். இங்க இந்த பக்கத்துல தான் முறிவு நடக்க போகுது. முறிவோரம் இந்த பக்கத்துல இந்த உச்சிக்கு அப்படியாது. இந்த உச்சி இந்த 2 முறிவோரங்களையும் உள்ளடக்கிய அந்த உச்சிக்கு பேர் கோணம் BAC. BAC இந்த உச்சியில போட்டா கோணம் உங்களுக்கு தெரியும். கோணம் BACக்கு என்ன பிள்ளையால் அரிய கோணம் நம்ம செல்வோம். அதனால முக்கியம். சில முறிகோணம் சொல்லி பாவிக்கிறோம். ஆனா சரியான சொல் அரிய கோணம். அரியத்தின் முறிகோணம் சொல்ல பாவிக்கலாம். ஆனா எப்பயுமே யுனிக்கான ஒரு சொல் ஒன்று முடிச்சுன்னா அது அரிய கோணம் தான். ஏன்னா முறிகோணம்ங்கிறது ஆறுக்கு நான் பாவிக்கிறேன். முறிகோணம்ங்கிறது படுகோணம், முறிகோணம்ங்கிறது ஆறுக்கும் பாவிக்கிறது. ஆகவே அரிய கோணம்ங்கிறது தான் இங்க சரியான சொல்ல நாம எப்போதும் பாவிக்கக்கூடிய சொல். உச்சியே இந்த கோணம் அரிய கோணம், கோணம் BAC. கோணம் BAC. இதுல இன்னொரு வளம் உண்டு. என்ன பிள்ளையால் இதுல இது ரெண்டுலையும் முறிவு நடக்க போல
அரியத்துல இந்த பகுதி நமக்கு பயன்படாம இருக்கும் பொதுவாக. இந்த பகுதி பொதுவாக இப்ப சில நேரம் இதுல முழுவாக துடிப்பு நடந்து கதிர் இதுக்குள்ள வார நிலைமை தவிர முறிவு மட்டும் நடக்கும் போது அதாவது ஏபிபிசி மட்டும் பயன்பாட்டில் அந்த பிரேக்கெட்டுக்கு எழுதுறோம் பாருங்க ஏனுங்கிறத பழகி வச்சுக்கோங்க. ஏபிஏசி மட்டும் நான் ஏசி என்று ஓட்டிக்கிறேன். ஏபிஏசி இந்த ரெண்டு பக்கம் ஏபிஏசி. அப்ப அரியத்துல ஏபிஏசி இந்த பக்கம் இந்த பிசி இது பயன்பாடு இல்லாத பக்கம். இப்ப இந்த கட்டத்துல அப்ப இந்த கட்டத்துல இந்த பிசி எப்படி முடிஞ்சுனா இது கரடாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த பகுதியில ஒளி தெறிப்போ ஒளி முறிவோ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்டத்துல இதை நாம கரடான மேற்பரப்பு சொல்லுவோம். கரடான பக்கம் சொல்றது. அப்ப கரடான பக்கம் நமக்கு கரடான பக்கம் இல்ல கரடான முகம் சின்னமண்டா இது நமக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கும். ஏனைய ரெண்டு பக்கங்களை முறிவோரங்களாக நாம பாய்ப்போம். ஏபிஏசியை நாம முறிவோரங்களாக பாய்ப்போம். இதுதான் பிள்ளையால் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். இதுல எப்படி இந்த முறிவு நடக்குதுங்கிறத இந்த கோணங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்புடையவைகளை பார்க்க போறோம். ஆக அடிப்படையில் இருக்கிற அந்த அரியத்திர முகங்களுக்கு இடையிலான சொற்பிரயோகம் தான் இவ்வளவு. இப்ப நாம அடுத்த பக்கத்துக்கு போகிறோம். சரியா பிள்ளையார்? ஏபிஏசி கோணம் பிஏசி கோணம் பிசி கரடான முகம். இதுல சில நேரம் என்ன நடக்கும், இந்த பக்கத்துல முழுவாக தொழிற்படைந்து கதிர் இதால திரும்பி வரக்கூட இது கரடான முகமா இருந்தா வேலை இல்லை. ஆகவே மூணு பக்கமும் நன்றாக ஒளி முறியக்கூடிய பக்கங்களாக இருக்கணும். இப்ப பாப்போம் பிள்ளையால் இதுல தெறிப்பு முறிவு எப்படி நடக்குங்கிறத பார்க்க போறோம். நான் அந்த பக்கத்தை கீறேன் பாருங்க பிள்ளையால். இந்த பக்கத்தை கீறேன். இது வெளிய வழி உள்ளுக்கு கண்ணாடி. அதனால அனுபவிச்சுக்கோங்க பிள்ளையால். ஏன்னா ஐதான ஊடகத்துல இது அடர்ந்த ஊடகத்துக்கு போக்குள்ள வார பாதையும் அடர்ந்த ஊடகத்துல இது வெளியில ஒரு கண்ணாடி குற்றிக்குள்ள அரிய ஷேப்ல உள்ளுக்கு வெட்டினாங்கன்னு சொன்னா உள்ளுக்கு அரியம் வழியலாக்கப்பட்டிக்கும் வெளியில கண்ணாடிக்கும் ரெண்டும் வேற கேஸ். அதுக்கும் கீறுவோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஒளிக்கதிர் ஒன்று வருது. இப்படி ஒளிக்கதிர் ஒன்று வருது. சரியா? ஒளிக்கதிர் ஒன்று வருது. வந்த ஒளிக்கதிருக்கு நமக்கு இதுல செவ்வன் இருக்கிறேன். இப்படி செவ்வன் இருக்கிறேன். சரியா? செவ்வன் இருக்கிறேன். இப்ப பாருங்க பிள்ளையால் ஒளியியல் அவர் நமக்கு தெரியும். படுகோணத்துக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணம் I1 என்று போடுறேன் நான். ஏன்னா இங்க ரெண்டு ஐ இருக்கிறதுனால இங்க வெளிப்படுத்துறது நீக்கிறதுனால ஐ. சரியா பிள்ளையால்? இதுல பாருங்க பிள்ளையால், இதுல இப்படி போக வேண்டிய கதிர், இப்படி நேர போக வேண்டிய கதிர் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போறதால செவ்வனை நோக்கி முடியும். ஆகவே இப்படி போகாம இவர் செவ்வனை நோக்கி முடியும். ஆகவே நான் அதை கிடையாது செவ்வனை நோக்கி முடியும். இப்ப நமக்கு இந்த கோணம் மூலாவது முறிகோணம் R1. இப்ப இது செங்கோணம். இப்ப இங்கால ஒரு செவ்வனக்குறன். இப்படி ஒரு செவ்வனக்குறன். இப்படி ஒரு செவ்வனக்குறன். இப்ப இங்கால போக வேண்டியவர் அடர்ந்த ஊடகத்தில் இந்த ஐதான ஊடகத்துக்கு வாரவர் செவ்வனை விலத்தி முறிவர். செவ்வனை விலத்தி முறிவர். இதுல பாருங்க பிள்ளையால் ஒரு முக்கியமான ஒரு சொல் வளமை என்னன்னு சொன்னா ஒளியின் புறமாற்று இயல்புங்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே கழிச்சிக்கேன். இப்படி போன ஒளிக்கதிர் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு அங்கால போயிச்சோ அதே திசையில நான் ஒளிக்கதிர் திசையை 180 புறமாற்றின நினைச்சேன்னா எங்கெங்கெல்லாம் போனாலோ அதே இடத்தால பந்து நான் உட்டடத்தால வருவார். அதை ஒளியின் புறமாற்றம் இயல்புங்கிற. அப்ப இப்படி போற ஒரு கதிர் இப்படி வரத்தால நான் இங்கால அனுப்பின நினைச்சுன்னா அதே போல இங்கால வருவார். ஆகவே இது ரெண்டையும் நாம வெளிப்பாடு கதிராக
இந்த படுகதிரையும் வெளிப்படுகதிரையும் ஐ சார்பில் குறிப்போம். ஆகவே இந்த கோணம் வந்து I2. அப்ப இது I2 வந்தா இது R2. I2 R2. இப்ப இதை மீட்டர் என்ன? இதை மீட்டர். சரி, அப்படியா இந்த ரெண்டு செவ்வனும் இடத்துல சந்திக்குது. நமக்கு தெரியும் பிள்ளையால் இந்த கோணம் வந்து அரிய கோணம் A. இந்த கோணம் அரிய கோணம் A. அரிய கோணம் A. சரி, அப்படியா இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம வளைகணும் என்ன பிள்ளையால் இப்படி இப்ப இதுக்கிடையில இருக்கிற தொடர்புடைமைகளை பார்ப்போம். இப்ப இதுக்கிடையில இருக்கிற தொடர்புடைமைகளை பார்ப்போம். இதுல பாருங்க பிள்ளையால் இந்த ரெண்டும் இவர் I1 R1 I2 R2. அப்ப இது ரெண்டும் படுகோணம் வெளிப்படுகோணம் I சார்பாக இருக்கு. உள்ளுக்கு இருக்கிற ரெண்டு முறிகோணம் வந்து R சார்பாக இருக்கு. ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறோம் பிள்ளையால் இந்த அரியத்துல இருக்கிற கான்செப்ட் வந்து குறையத்தான் நாம என்ன செய்ய போறோம் பிள்ளையால் தொடர்புடைமைகள் இருக்கும். இதுல இந்த செவ்வனும் செங்கோணம். சரி, அவ்வளவு இந்த பக்கத்தை பாருங்க பிள்ளையார், இது ஒரு நாட்பக்கல் இல்லையா? இது ஒரு நாட்பக்கல். இப்படி வந்து இது ஒரு நாட்பக்கல். இதுல நமக்கு என்ன வழங்க மாட்டேன்னா பிள்ளையார், இந்த ரெண்டு செங்கோணமும் போயிச்சுன்னா இது மொத்தம் நமக்கு வழங்க வேண்டியதுன்னா பிள்ளையார் 4 பக்கம் இருக்கு. அப்ப 4 பக்கம் இருக்கு. இப்ப இதுல நமக்கு இது ரெண்டும் சேர்ந்து 180 முடிச்சுட்டு பிள்ளையால் இவரும் சேர்ந்து 180 ஆயிப்பார் பிள்ளையால். அப்ப நமக்கு வளர்ந்து தானே, அப்ப நமக்கு தெரியும் தானே அந்த இந்த கோணங்கள் பார்க்கிற எப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே பிள்ளையார். நமக்கு மொத்தம் எத்தனை பக்கம் வைக்கோ அதில் இந்த 1 கழிச்சு நாம இதால பெருக்குவோம், 180 பெருக்கிடுவோம். சரியா? நமக்கு 2 கழிச்சு 180 பெருக்கிடுவோம். அப்ப முக்கோணம் மடிச்சுன்னா 3 பக்கம் மடிச்சுன்னா 3 2 கோணம் 1 அதை 180 பெருக்கணும் மடிச்சுன்னா 180 பக்கம். சதுரம் 4ஆக இருக்குன்னா உட்கோணங்கள் எப்படி மாறுபடுதுங்கிறது நாம பக்கம் பார்க்கிற முறை தானே பிள்ளையார், அந்த முறை. அப்ப நாட்பாக்களுக்கு நமக்கு தெரியும் என்னன்னா பிள்ளையார் மொத்தம் வந்து 360 பாகை போகுது. அப்ப 360 பாகையில இந்த 2 180 போயிச்சுன்னா இவ 2 வரையும் கூட்டினா 180 வர போகுது இல்லையா பிள்ளையார்? இவ 2 வரையும் கூட்டினா 180 வர போகுது. இப்ப இது R1 இது R2. சரி பிள்ளையார், இப்ப இது R1 இது R2. அப்ப இந்த கோணத்தை நான் எடுத்த முடிச்சுன்னா பிள்ளையார், இந்த கோணத்தை நான் எடுத்த நினைச்சுன்னா இந்த கோணத்தை எடுப்போம். இப்ப இந்த கோணம் நான் அல்பா இருக்கு, இந்த கோணத்தை அல்பா உங்களுக்கு வழங்குறதுக்காக. அப்ப அல்பா சமன் 180 A இல்லையா பிள்ளையார்? அல்பா சமன் 180 மைனஸ் A. அல்பாவையும் ஏயையும் கூட்டினா 180 வரும். அப்ப அல்பா சமன் 180 A. இப்ப இந்த முக்கோணத்தை பார்த்தோம்னா பிள்ளையார், இந்த முக்கோணத்தை பார்த்தோம்னா R1 plus R2 plus அல்பா சமன் 180 இல்லையா முக்கோணத்துக்கு? அப்ப R1 முக்கோணத்துக்கு R1 plus R2 plus R2 plus அல்பா சமன் 180. அப்ப அல்பாக்கு பதிலா 180 A போடலாம். R1 plus R2 plus A சமன் plus அல்பாக்கு பதிலா 180 A. 180 A சமன் 180 போனா A சமன் R1 plus R2. இது ஒரு ஆக முக்கியமான தொடர்பு பிள்ளையார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அரியத்துக்கு இந்த அரிய கோணம் ஏங்கிறது மாறல. ஏன்? அது அரியத்தோட திண்மத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். நாம ஒளிக்கதிரை எப்படி அனுப்பினாலும் அரியத்துல திண்மம் மாறுபடமா பிள்ளையால்? அரியத்துல அந்த திண்மம் மாறுபடாது. அப்ப அரிய திண்மத்தின் அரிய கோணம் தான் இந்த கோணம் ஏ. இந்த கோணம் எப்பயாவது மாறுபடமா பிள்ளையார்? இந்த கோணம் நான் ஐய மாத்திரத்தால R1 மாறும், R2 மாறும், I2 மாறும். ஆனால் R1 plus R2 சமன் ஏங்கிற தொடர்பு மாறுமா பிள்ளையார்? இந்த தொடர்பு மாறாது. ஆகவே இது ஒரு ஆக முக்கியமான ஒரு தொடர்பு. சரி பிள்ளையார், இது நமக்கு எப்பயும் தேவைப்படக்கூடிய ஒரு ஆள். ரைட். இப்ப நமக்கு இந்த தொடர்பை தான் விட்டோம். இதுல இன்னொரு தொடர்பு ஒன்று என்னன்னா பிள்ளையார், நமக்கு தெரியும் இங்க n சமன் முறிவுச்சுட்டி n சமன் sin I1 இங்கிள்
sin R1 அதே நேரம் n சமன் sin I2 இங்கு sin R2 சரி அப்படியா sin I2 இங்கு sin R2 இப்போ நாம் ஒரு தொடர்பு எடுக்க போறோம் நினைச்சா தொடர்பு எடுக்க போறோம் என்னன்னா இந்த கதிர் வந்து இப்படி வந்த கதிர் வந்து இவ்வளத்தால முறிஞ்சு இப்படி வெளியே இருக்கு நான் கீரை எல்லாமே தனி கதிர் புள்ளிகள் வெள்ளொளி அழைப்பின முடிச்சுன்னா அது எப்படி பிரியும்ங்கிறதெல்லாம் நம்ம அரியத்துல பின்னால பார்ப்போம் சரி அப்படியா அரியத்துல எப்படி அந்த 7 நிறப்பிரிக்கைகள் உருவாகுதுங்கிறது நம்ம பெண்ணை வச்சு இப்படி திருக்கக்குள்ள நம்ம சூரியனுக்கு முன்னுக்கு நம்ம கிளாஸ் ரூமுக்கு எப்படி அந்த ஒளிக்கதிர் பிரிஞ்சு போகிறத பார்த்துட்டு வந்தாங்க அது மீது தோற்றப்பாடு தான் வானவில் உருவாகிறதும் அதுவும் ஒரு தோற்றப்பாடு தான் அதெல்லாம் நிறப்பிரிக்கைக்கு கீழே சரி அப்படியா இப்ப இங்க நமக்கு என்ன வரப்பாருன்னா இப்படி வார கதிர் வந்து இப்படி போய் இப்படி பிரிஞ்சுட்டார் இப்படி வெளிப்பாட்டுட்டார் இப்ப இந்த கதிர் முறியாட்டி என்ன நடந்துக்குங்கிறத இந்த கருப்பு கோட்டை நான் இப்படி காட்ட போறேன் அப்ப இப்படி வந்த கதிர் இப்படி போக வேண்டியது இப்ப இவை ரெண்டு நீட்டன் இப்ப இந்த கோணம் பிள்ளையாது படுகதிருக்கும் வெளிப்படுகதிருக்கும் இடையில இருக்கிற இந்த கோணத்தை சொல்ற விலகல் கோணம் ஸ்மால் டி சொல்ல ஸ்மால் டி அப்ப ஸ்மால் டி வந்து விலகல் கோணம் ஸ்மால் டி விலகல் கோணம் விலகல் கோணம் படுகதிருக்கும் வெளிப்படுகதிருக்கும் எந்த கோணம் வந்து விலகல் கோணம் டி சரியா இப்ப நாம செல்லும் வழியால் நான் சிறிய 2 கோணங்கள் எடுக்கிறேன் சிறிய 2 கோணம் ஒன்று θ1 இன்னொன்று θ2 இப்ப இந்த கோணம் இப்ப செல்லுங்க வழியால் இந்த கோணத்துல வரும்போது என்ன ஆகும் வழியால் இப்ப இந்த செவ்வனுக்கும் இந்த கோடு அப்ப இவ்வளவும் ஐ ஒத்த கோணம் இப்ப இந்த கருப்பு கோடு போய் நின்றுட்டு பாடுறதும் சிவப்பு கோட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஐ தான் இஞ்சால இருக்கிற ஐ படுகோணம் படுகோணம் ஆகவே இந்த டாட் ஆர் என்று சொன்ன பிள்ளையால் I1 minus R1 தான் இந்த கோணம் அதே போல இந்த கோணம் ஆர் என்று சொன்ன பிள்ளையால் I2 இந்த R2 கழிக்கிறது இந்த டொட் ரெண்டும் சமன் இல்லை டொட்டும் குரோஸும் போறோம் சரி பிள்ளையால் டொட் ஆர் என்று சொன்னா I1 minus R1 cross ஆரம்பிச்சுன்னா I2 minus R2 நானே டொட்டும் cross நமக்கு இதுக்குள்ள எழுத காணாது சரி இப்ப செல்லுங்க பிள்ளையால் முக்கோணத்துல ஒரு பண்பொண்டிக்கிறால் இதுல ஒரு பக்கத்தை நீட்டினா இது A இது B என்றா இந்த கோணம் A plus B அப்ப புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணம் தத்துவம் நம்மளுக்கு தெரியும் புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணம்ங்கிறது ஆகவே இதுல அதுக்கு என்ன காரணம் நம்மளையார் இந்த கோணம் வந்து 180 சய ஏ சகபி இவரால் பிள்ளையால் நேர்கோட்டில இருந்து அதை கழிச்சு வர்றது ஏ சகபி அதாவது தத்துவம் நேர்கோடு அதே போல பிள்ளையால் இந்த 2 அகத்தெதிர்கோணங்களை கூட்டினா இந்த புறக்கோணம் வரும் அப்ப இந்த 2 அகத்தெதிர்கோணங்களை கூட்டினா D சமன் ஆரம்பிக்கிறான் D சமன் I1 minus R1 அதையும் I2 minus R2 டொட்டையும் குரோஸையும் கூறுவதற்கு சமன் I2 minus R2 க்கு சமன் ஆகிக்கப்படுறார் I2 minus R2 க்கு சமன் ஆகிக்கப்படுறார் இப்ப இவை ரெண்டு வரையும் ஒழுங்காக்கிறோம் சொன்னா D சமன் என்ன வரும் சொன்னா பிள்ளையால் I1 plus I2 நான் பிளஸ் எழுதுறேன் I1 plus I2 minus R1 plus R2 அறியப்படுறார் இது ஒரு தொடர் சரியா I1 plus I2 minus R1 plus R2 அறியப்படுறார் இதை இந்த R1 plus R2 நான் கேபிட்டல் ஏ போடலாம் கேபிட்டல் ஏ போடலாம் ஆகவே D சமன் I1 plus I2 minus கேபிட்டல் ஏ வைக்கலாம் ஆகவே இது ரெண்டும் ஆக முக்கியமான தொடர்பு இது ரெண்டும்
ஆக முக்கியமான தொடர்பு. இது ரெண்டாவது, இது மூணாவது, மூணாவது. ஆகவே நம்ம எழுத முடியாது. இப்ப இந்த விலகல் கோணம் டி, விலகல் கோணம் இது இதோட சேர்த்தா போல நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கதைக்கலாம். இதுல கிராஃப் இருக்கு பிள்ளையார். கிராஃப் எப்படி வரப்போச்சு பிள்ளையார், நாம இதை இப்ப இதுல பார்த்துக்கொள்வோம். இதான் நாங்க சின்ன விஷயம். சரி பிள்ளையார், கிராஃப் எப்படி வரப்போச்சு பிள்ளையார், கிராஃப் வரப்போல நமக்கு ரெண்டு வகையான கிராஃப் தேவைப்படும். ஒன்று I1க்கும் I2க்கும் இடையில இருக்கிற, எப்பயும் நமக்கு தெரியும் பிள்ளையார், I1க்கும் R1க்கும் இடையில இருக்கிற கிராஃப் வந்து அதிகரிச்சு கொண்டே போகும். என்ன காரணம் பண்ணுச்சுன்னா அது சைன் வளையங்கிறதால I1 அதிகரிக்க அதிகரிக்க R1 வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். I1 0 கூட R1 0 I1 அதிகரிக்க அதிகரிக்க R1 வந்து அதிகரிச்சு கொண்டே போகும். நமக்கு அது தெரியும். ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய I1க்கும் I2க்கும் இடையில என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியணும். I1க்கும் I2க்கும் இடையில இப்ப பாப்போம் பிள்ளையார், I1 அதிகரிக்க அதிகரிக்க R1 என்ன செய்யும் பிள்ளையார், R1 அதிகரிக்கும். I1 அதிகரிக்க அதிகரிக்க R1 அதிகரிக்கும். R1 அதிகரிக்க அதிகரிக்க R2 என்றால் இந்த ஏங்கிறது மாறா பிரமாணம், அரிய கோணம் ஏங்கிறது மாறா பிரமாணம். அப்ப R1 அதிகரிக்க அதிகரிக்க R2 குறையும். I1 அதிகரிக்க அதிகரிக்க R1 அதிகரிக்கும். ஏன் I1 அதிகரிக்க அதிகரிக்க R1 அதிகரிக்கும், n வந்து மாறா பிரமாணம். சைன் வந்து I அதிகரிச்சா சைன் I அதிகரிக்கும். அப்ப n மாறாதுங்கிறதால I1 அதிகரிச்சா R1 அதிகரிக்கும். R1 அதிகரிச்சா R2 குறைவடையும். R2 குறைவடைஞ்சா இந்த n மாறாதுங்கிறதால I2 குறைவடையும். புரிஞ்சா பிள்ளையார்? அப்ப I1 அதிகரிக்க அதிகரிக்க I2 என்ன செய்ய மனுஷனா பிள்ளையார், குறைவடையும். அப்ப I1க்கும் I2க்கும் இடையில கிராஃப் இருக்கிற மனுஷனா I1 I2 கிராஃப் மனுஷனா அந்த கிராஃப் வந்து இப்படி குறைவடைஞ்சு கொண்டு போகும். இப்படி குறைவடைஞ்சு போகும். I1 அதிகரிக்க அதிகரிக்க I2 வந்து குறைவடைஞ்சு கொண்டு போகும். இப்ப நம்ம கொண்டு பிள்ளையால் இந்த I1 அதிகரிக்க அதிகரிக்க டிக்கு என்ன நடை கொண்டு பார்த்த மாட்டா, டிக்கு என்ன நடை கொண்டு பார்க்க மாட்டா. I1 அதிகரிக்க அதிகரிக்க ஏயில மாற்றம் இல்லை. I1 அதிகரிக்க அதிகரிக்க I2 குறைவடையும். அப்ப I1 பிளஸ் I2க்கு என்ன நடக்கும் பார்த்தோம்னா நமக்கு அது இந்த சமன்பாட்டை வச்சு கொண்டு சொல்லலாது. அப்ப I1 அதிகரிக்க அதிகரிக்க I2 என்ன நடக்கும் இந்த சமன்பாட்டை வச்சு கொண்டு சொல்லலாது. அதுக்கு நாம பரிசோதனை ரீதியாக அதை ஆராயலாம். அப்ப நமக்கு இதுக்கு பின்னுக்கு திரிசியமானி என்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று முடியாது. திரிசியமானி என்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. அந்த திரிசியமானி என்கிற ஒரு கான்செப்டை நாம பார்த்த மனுஷன் அந்த திரிசியமானியை வச்சு ஆராய்வது அதான ஒரு பரிசோதனைக்குரிய ஒரு ஃபுல் அப்பாரட்டஸ், ஒரு ஆய்கறி உண்டு. அப்ப அந்த திரிசியமானில வச்சு நாம ஒலிக்கர்கள் அனுப்பணும். அப்ப திரிசியமானியை வச்சு பார்க்கறதுக்கு முதல் அதை எப்படி செப்பன் செய்யற, அதை எப்படி பாவிக்கிற, அதுல என்னென்ன பரிசோதனைகள் செய்யலாம், அந்த அரிய கோணம் துணிகிற எப்படி, கேபிட்டல் டி துணிகிற எப்படி, எல்லாமே அந்த பரிசோதனை நம்ம அந்த பரிசோதனையில அதை பத்தி டீட்டெயில பார்க்கலாம். இப்ப இதுல I1 அதிகரிக்க அதிகரிக்க சிமோல் டிக்கு நடக்கும். I1 அதிகரிச்சு கொண்டு போகும்போது I1 அதிகரிச்சு கொண்டு போகும்போது டியின் பெருமானம் குறைஞ்சு கொண்டு வரும். I1 அதிகரிக்கும் போது விலகல் கோணத்தின் பெருமானம் குறைஞ்சு கொண்டு வந்து ஒரு இழிவு பெருமானத்தை அடைஞ்சு அதுக்கு புறவு தொடர்ச்சியாக அதிகரிக்கும். அதான் என்ன நடக்கும்னா நம்ம இது ரெண்டையும் பார்க்க போல I1க்கும் I2க்கும் இடையில இருக்கிற தொடர்பு இது ரெண்டையும் வச்சு கைக்கணும். அப்ப இது சைனுக்குள்ள 4 சரம் மாறணும். நீங்க குழம்பிடுவீங்க. அப்ப அது 45க்கு முதல் காய்க்கணும், 45 புறவு காய்க்கணும். அப்ப 8 கேஸ் காய்க்கணும். 45 I1 I2 சமனாக கட்டம். 45 வாயில I1 I2 சமனாக கட்டம். அப்ப I1 I2 சமனாகிறதுக்கு முதல் என்ன நடக்க போகுது, I1 சிறிது I2 ஆகியோட என்ன நடக்க போகுது, I1 சமன் I2 ஆகியோட என்ன நடக்க போகுது, I1 பெரிது I2 ஆகியோட என்ன நடக்க போகுதுங்கிறது இந்த 4 இதுல 2 இதுல 2 4 8 கேஸ் வரப்போகுது. அப்ப நான் 8 கேஸ் வரப்போகுது. நாம அதுல நான் உங்களை குழப்ப விரும்பல. அப்ப பரிசோதனை ரீதியாக நாம பார்க்க போறோம். நமக்கு இங்க சிமோல் டி நான் வருதுகிற பிள்ளையார் பார்த்து கொள்ளுங்க. சிமோல் டி இன் பெருமானம் இப்படி மாற்றமடையும். I1 அதிகரிக்க கூட. அப்ப இந்த கட்டத்துல இவர் இழிவு விலகல் நிலை அடைவார் பிள்ளையார். இவர் இழிவு விலகல் நிலை அடைவார். அப்ப கேபிட்டல் டி என்று சொல்றேன். அப்ப கேபிட்டல் டி என்று ஆரம்பிச்சேன் பிள்ளையார் இழிவு விலகல் கோணம் கேபிட்டல் டி. அப்ப கேபிட்டல் டி என்று ஆரம்பிச்சேன் பிள்ளையார் இழிவு
விலகல் கோணம், இழிவு விலகல் கோணம். அப்ப டி அதிகரிக்க அதிகரிக்க ஐ அதிகரிக்க அதிகரிக்க விலகல் கோணம் குறைஞ்சு கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் இழிவு பெருமானத்தை எடுத்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அதிகரிக்கும். இந்த கேபிட்டல் டி சொல்ல இழிவு விலகல் கோணம். இழிவு விலகல் அடையும் போது பிள்ளையால் I1 சமன் I2 அடிக்க போகுது. இந்த கட்டத்தில் I1 சமன் I2 சமன் I2 ஆகி போகுது. அப்ப இழிவு விலகல் நடக்க போல I1 சமன் I2 ஆகும். அப்ப I1ம் I2ம் சமன் ஆயிட்டுச்சுன்னா பிள்ளையால் I1ம் I2ம் சமன் ஆயிட்டுச்சுன்னா ரெண்டுக்கும் ஒரே முறிச்சுட்டு என்பதால R1ம் R2ம் சமன் ஆகிடும். ஆகவே இழிவு விலகல் நடக்கும் போது I1 சமன் I2 ஆகிய போது R1 சமன் R2 ஆகிய போது அந்த டைம்ல ஒளிக்கதிர் அரியத்துக்குள்ள சமச்சீராக பயணிக்கும். அப்போ ஒளிக்கதிர் அரியத்துக்குள்ள சமச்சீராக பயணிக்கும். அப்ப நாம அந்த டைம் அதுக்குரிய வரைவுகளை அதுக்குரிய இந்த ரெண்டு வரைவு நினைப்பு நமக்கு தேவைப்பட முடியாது. I1க்கும் I2க்கும் என்ன நடக்க போகுது, சிமோல் டிக்கும் I1க்கு நடக்க போகுது, இழிவு விலகல்ங்கிற என்ன, I1 சமன் I2 என்னங்கிறது நமக்கு தேவைப்பட போகுது. இவ்வளத்தையும் மார்க் பண்ணிடுங்க பிள்ளையார். நாம அந்த இழிவு விலகலுக்குரிய விஷயங்களை பார்த்த மாட்டேங்கன்னா நமக்கு அறியத்துக்குரிய கன்செப்ட் கிளியர் ஆகிடும். அதுக்கு பிறகு கேள்விகளை செஞ்சு போட்டு திருசியமானியும் ப்ராக்டிகல் சம்பந்தமாக போக போகிறோம். இதை மார்க் பண்ணிடுங்க பிள்ளையார். சாம்பாடு இது அழிக்கிற இன்னும் ஒரு சாம்பாடு போகிறோம் பிள்ளையார். இதை அழிச்சுடுறேன். இதை வச்சுதான் நான் கலைகள் இருக்க போகிறேன். நிற்கட்டும். பாருங்க பிள்ளையார், இழிவு விலகல் நிலைமையில நிலைமையில் கதிர் அரியத்தினோடு சமச்சீராக செல்லும். மூணாவது, கதிர் ஒளிக்கதிர் அரியத்தினோடு சமச்சீராக செல்லும். அப்ப அரியத்தினோட கதிர் சமச்சீராக செல்லும். I1 சமன் I2, R1 சமன் R2 ஆகிய போது அப்ப நான் இது என்ன சொல்லலாம், I1 சமன் I2 சமன் I எடுக்கேன், I1 சமன் I2 சமன் I எடுக்கேன், R1 சமன் R2 சமன் R எடுக்கேன், R எடுக்கேன். இப்ப நமக்கு இந்த சமன்பாட்டில் போட்ட பிள்ளையார், இந்த சமன்பாட்டில் போட்ட மனுஷன்னா D சமன் 2I மைனஸ் A வருமா இல்லையா பிள்ளையார்? அப்ப மூணாம் சமன்பாட்டிலிருந்து D சமன் சிமோல் D சமன் 2I நான் கேபிட்டல் D என்று போகிறேன். ஏன் இழிவு விலகல் நிலைமையில கேபிட்டல் D இல்லையா பிள்ளையார்? கேபிட்டல் D சமன் 2I மைனஸ் A என்று வருவார். அப்ப I சமன் A சக D இங்கு 2, I சமன் A சக D இங்கு 2. I சமன் A சக D இங்கு 2. இதுல நான் ஏற்கனவே ஒரு மூலாஞ்சாம் பாட்டில் எடுத்திருந்தோம். கேபிட்டல் A சமன் R1 plus R2 உண்டு. அப்ப R1 plus R2 சமன் R. அப்ப மூலாஞ்சாம் சமன்பாட்டிலிருந்து கேபிட்டல் A சமன் 2R. அப்ப R சமன் A/2. அப்ப R சமன் A/2. இப்ப ஐயும் தெரியும் ஆரும் தெரியும் மனுஷன்னா நாம sin I எங்கள் sin I R பாதிக்கலாம் இல்லையா? அப்ப முறிவுச்சுட்டி n சமன் sin I எங்கள் sin R. அப்ப sin I க்கு பாருங்க அப்படின்னா sin A சக D எங்கள் 2 n சமன் sin A சக D எங்கள் 2 அதன் கீழ் sin R க்கு பதிலாக sin A/2
sin a by 2. ஆகவே இவ்வளோத்தை நான் பாக்ஸ் பண்ண எடுத்தேன் அப்படியா நான் ஏற்கனவே 3 சமன்பாடு 4 சமன்பாடு ஐ சமன்பாடு. ஆகவே இவ்வளவும் ஆக முக்கியமான தொடர்பு. ஆகவே அதயத்தில் இருக்கிற முக்கியமான தொடர்புகளை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா? அதயத்தில் இருக்கிற முக்கியமான தொடர்புகளை பற்றி பார்த்துட்டோம். இவ்வளவும் ஆக முக்கியமான விஷயம். இப்போ இது கேள்வி செய்யறதுக்கு இது தெரிஞ்சுதான் கேள்விக்குள்ள போகலாம். அப்போ கேள்வி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அதயத்தில் பாதைகள் சம்பந்தமாக நாம பார்ப்போம். இவ்வளோத்தையும் விலங்குகள் அதயத்தில் பாதைகள் சம்பந்தமாக பார்ப்போம். சரியா? ரைட். இவ்வளவுதான் நமக்கு இழு விலகல் கோணம் DIR என் சமன் sin A சார் D அதுக்கு sin A by 2. இதான் நமக்கு எல்லா கட்டத்திலையும் தேவைப்படப்பட ஒரு ஆள். இதில் பாருங்க அப்படியா, இங்கேயும் sin A by 2 இருக்கு, இங்கேயும் sin A by 2 இருக்கு. இங்கே மேலதிகமாக வர போகிறது D by 2. ஆகவே கீழுக்கிறத விட மேலுக்கிறது கூடங்கிறதால sin A by 2 விட sin A சார் D by 2 கூட. இதனால முறிவு சுட்டி ஒன்றை விட கூட வரும். ஆகவே தலைகளெல்லாம் போட்டு இது குழம்புறத சின்னதாக ஒழிச்சா எல்லாம் கிளியர் ஆகும் இல்லையா? நான் இப்போ பாதைகளை பார்ப்போம். இந்த பாருங்க பிள்ளையார், நான் ஏற்கனவே சொன்னேன் வழியில கண்ணாடி அறிய முடியிருந்தா வழி கண்ணாடி வழி கண்ணாடி 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 அறிய முடியுதா? இப்படி வாழ ஒழிக்காது, இப்படி வாழ ஒதுக்காது, இப்படி வந்து இப்படி பேய்த்துருவார். அடியில இருந்து வந்து அடியை நோக்கி போறாப்ப நமக்கு இருக்கும், அடியில இருந்து வந்து அடியை நோக்கி போறாப்ப இருக்கும். சரி அப்படியா? இன்னொரு அறிய முடிக்கப்படுற வெளியில கண்ணாடி உள்ளுக்கு வழி, அதாவது ஒரு கண்ணாடி குத்திலேருந்து அரிய ஷேப்ல வெட்டி எடுத்தீங்க. அப்ப அரியம் வழியால் ஆக்கப்பட்டீங்க. இப்ப அங்க பார்த்த மனுஷன் அப்படியா அங்க பார்த்த மனுஷன் அப்படியா என்ன நடக்க மனுஷன்னா, இதுல அரிய செவனக்கிறவன். ஆகவே இது கண்ணாடி, இது கண்ணாடி, இது வழி. இப்ப ஒரு ஒளிக்கதிர் ஒன்று நான் இப்படித்தான் தருவேன். என்ன காரணம் சொல்றேன், ஒரு ஒளிக்கதிர் ஒன்று இப்படி வருது. சரி அப்ப ஒரு ஒளிக்கதிர் ஒன்று இப்படி வருது. இப்ப இப்படி வார ஒளிக்கதிர் செவ்வனை நோக்கி முடியுமா? அப்படியா செவ்வனை விலக்கி முடியுமா? அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு வரவர் செவ்வனை விலத்தி முடியும். ஆகவே இப்படி வந்தது செவ்வனை விலத்தி இப்படி வருவார், உறவு இப்படி பேத்துருவார். அதே போல அப்ப செவ்வனை இப்படி வந்தவர் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொன்னா, இது இன்னும் முழுவாக துறைப்படைஞ்சிடும். அதனாலதான் இப்படி. இப்ப இதே கட்டத்தை எதுக்கு என்ன நடக்கும்? வெளிய கண்ணாடி உள்ளுக்கு வழிங்கிறதால அவதி கோணத்தோட கூட வந்துருச்சுன்னா முழுவாக துறைப்படைஞ்சிடும். அப்ப மேலுக்கு இந்த வார கதிர் மட்டும் மேலுக்கு இந்த வார கதிர் இப்படி போய் வெளியிறங்கும். நான் ஒரு கதிரை இப்படி அனுப்பினேன்னு சொன்னா வெளிய கண்ணாடி உள்ளுக்கு வழி அவதி கோணத்தோட கூடிச்சுன்னா முழுவாக துறைப்படைஞ்சிடும். அப்ப இப்படி போற ஒரு கதிர் நான் ஒரு கதிரை எப்படி இருக்குதுன்னு நினைச்சேன்னா என்ன
இப்படி இருக்குதுன்னா இவர் இப்படி பேசிடுவார். ஓகே, இது ரெண்டு நான் டொடட் லைனில் இருக்கிறேன், டொடட் லைனில் இருக்கிறேன். இப்படி வர கதிர் இப்படி பேசிடும். இது அவதி கோணத்தோட கூடிடும் அதனால. இப்ப இங்க நமக்கு இது அடிச்சு வர படத்துல இருக்கும். சரி, இப்ப இதுல இப்ப நமக்கு தெரியும் கண்ணாடிக்கும் வலிக்கும் இடையில இருக்கிற முறிவு சுட்டி வலி தொடர்பாக கண்ணாடி முறிவு சுட்டி 1.5. அப்ப என் சாமன் ஒன்றிங்க சயின்ஸியை பாவிச்சுன்னா கண்ணாடிக்கும் வலிக்கும் இடையில இருக்கிற அவதி கோணம் 42 பாகை வரும். அப்ப 42 பாகை விட கூடின ஒரு கதிரை நான் பாவிச்சு நினைச்சேன்னா பிள்ளையார் 42 நினைச்சுன்னா இதுல இருந்து 42 நினைச்சுன்னா அரைவாசிக்கு கீழே வரும் சாதாரணமாக. அப்ப 42 பாகை விட கூடின ஒரு கதிரை ஒன்று நான் கீழே நினைச்சேன்னா பிள்ளையார் இதுல செவ்வனா நீங்க எடுத்து நினைச்சேன்னா இப்படி நான் ஒரு கதிரை கீழே நினைச்சேன்னா இப்படி வாரது இப்படி பேய்த்துருவார். இப்படி வாரது இப்படி பேய்த்துருவார், இப்படி வாரது இப்படி பேய்த்துருவார். இது அவதி கோணம் சி ஆகிக்கும் அல்லது சியை விட கூட ஆகிக்கும். அப்ப நான் கீழிக்கு அனுப்ப கண்ணாடி வாழை அவதி கோணத்தை விட கூடங்கிறதால இப்படி பேய்த்துருவார். இதனால மேலுக்கு இது ஒரு கொண்டாரல் இப்படி வந்து இப்படி போகுது. ஆக இது 3 வெவ்வேறு நிலைமைகள் பிள்ளைகள் அதுதாங்க சொல்றேன். இதே இதுல இப்படி இருக்கும் கண்ணாடி வழி. இதுல ஒரு கதிரை இப்படி அனுப்புவோம், ஒரு கதிரை இப்படி அனுப்பின முடிச்சுன்னா நம்ம இங்க அனுப்பினா முடிச்சுன்னா இது செவ்வன், இது அவதி கோணத்தை விட கூட. இந்த ஐ பெருது சி. அப்ப அவதி கோணத்தோட கூடங்கிறதால இப்படி வந்தது இப்படி பேய்த்துரும், இப்படி பேய்த்துரும். அதே ஐயில அதேத்துக்குள்ள கதிர் போகாது. அந்த அடர்ந்த உலகத்துல இந்த ஐதான உலகத்துக்கு போகல படுகோணம் அவதி கோணத்தோட கூடிச்சுன்னா இங்கலகத்துக்கு பேய்த்துரும். ஆகவே நமக்கு 45 பாகை விட கூட போல இது நடக்கும். இது வழியில் கண்ணாடி அறியும், இது கண்ணாடியில் வழி அறியும், கண்ணாடியில் வழி அறியும். 3 படம் கீறிக்கும். இது 3வது படம், இது 2வது படம், இது 3வது படம். 4வது படம் என்ன கீற போறோம்னு சொன்னா 4வது படம் நமக்கு 4வது படம் இப்படி வரப்படாதுன்னு சொன்னா ஒரு அரியம் கொண்ட வைப்போம். ஒரு அரியத்துக்குள்ள இப்படி ஒரு அரியத்தை வைக்க, இப்படி ஒரு அரியம் இப்படி ஒரு அரியத்தை வைக்க. இது 45 பாகை. இது செங்கோணம். இந்த அரியத்தை வைக்க, இது சமவாக்கு செங்கோண அரியத்தை வைக்க. இப்ப இதுல 2 கதிர்கள் வருது. இது 2 கதிர்கள் வருது. 3வது கதிர் இப்படி வருது, இப்படி வாரார். இங்க நான் ஏற்கனவே சொல்லிக்க முடியாது. நான் செவ்வனுக்கு நினைச்சேன்னா செவ்வன் 45 பாகையில வரும், செவ்வன் 45 பாகையில வரும். ஆகவே 42 பாகை விட கூடிச்சு என்ன நடக்க முடியாது, முழுவாக தரிப்படையும். அப்ப கண்ணாடியில இருந்து இது இந்த எல்லாம் கண்ணாடியின் வழி. இது வெளிய கண்ணாடி, இந்த உள்ளுக்கு கண்ணாடி கிளாஸ். சரியா, இது கிளாஸ், எல்லாம் கிளாஸ் தான். அப்ப என்ன நடக்க முடியாது, வெளியிலிருந்து வார கதிர் வந்து இவ்விடத்துல செவ்வனா வாரது முடியாது, ஒரு காலம் செவ்வனா வாரது முடியாது. இவ்விடத்துல 45 பாகை விட கூடங்கிறதால இந்த கதிர் இப்படி வந்துடுவார், ஒளியா வாங்கிடுவார். சரி, அப்படி இதே போல நான் இன்னொரு கதிர் வைக்கிறேன் கருப்பு கலர்ல. அப்ப இன்னொரு கதிர் வைக்கிறதுனா இப்படி வாரவர் அதே போல இப்படி வெளியிறங்கிடுவார். இப்படி வாரவர் இப்படி வெளியிறங்கிடுவார். இப்ப பொருள் சிவப்புல இருந்து நான் பொருளை கருப்புல இருந்து சிவப்புக்கு இருக்கிறேன். அப்ப இங்கேயும் கருப்புல இருந்து சிவப்புக்கு இருக்கிறோம்னா பக்க நேர்மாறல் அடைஞ்சிருக்கும். பக்க நேர்மாறல் அடைஞ்சிருக்கும். அப்ப இப்படி இருக்கிற அம்புக்குறி இப்ப இப்படி இருக்கு 4வது படம். சரியா, இப்ப 5வது படத்துக்கு வருவோம். 5வது படம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் நம்மளையால் 5வது படம் நான் அடிக்கேன் 3வது அடிக்கேன். நான் சொல்ல முடியும்
அஞ்சாவது படம் வந்து பிறந்து பிடிக்கிறாங்க. இதுல இதே அரியத்துல நாம இன்னொரு பக்கத்தால இப்ப நான் இந்த பக்கத்துல அனுப்பினானே இல்லையா, இப்ப இந்த பக்கத்துல அனுப்பினானே, இப்ப இவரை நான் இப்படி அனுப்புவோம். ஒரு அரியத்தை இப்படி வைக்க, செம்மோன் அரியம் 45 வகை, அதே அரியம் இப்ப அங்க கதிரை இப்படி அனுப்புறோம், மேலுக்கு சிவப்பு அனுப்புறேன், இப்படி அனுப்புறேன். ஒரு கதிரை அனுப்பினேன் சரினா இவர் என்ன செய்வார் அப்படியா, இங்க 45 செவ்வனுக்கு நம்ம 45 வாயில் வருவார் செவ்வன், 42 விட கூடிச்சு நம்மளும் தொலைப்பாடையும். இப்ப இவர் இப்படி ஆகிடுவார். அப்ப இங்கேயும் அதே பிரச்சனை, 45 வாகை 42 விட கூட இவர் தெரிஞ்சு இப்படி ஆகிடுவார். இப்ப இன்னொரு கதிரை அனுப்ப போறோம், இப்படி கீழால இப்படி அனுப்ப போறேன். இவர் என்ன செய்வாங்க, இதே போல தெரிஞ்சு இதே போலவே இறங்குவார். இப்ப நான் இப்படி கீறினவர் இப்ப இப்படி ஆகிடுவார், தலைகளாகி. அப்ப பிம்பத்தை நிமித்துறதுக்காக, ஒரு தலைகளான பிம்பத்தை நான் நிமித்துறதுக்காக இதை பாவிக்கலாம் இல்லையா, அப்படி பாவிக்கலாம். பைனகுலர் அரிய இருவிலியன் என்கிறது அரிதாக கிடைக்கக்கூடிய இருவிலியன் இல்லை, அரியம் பாவிக்கிறது இருவிலியன். சரி அப்படியா, அதுல நாம் அரியம் பாவிப்போம். 6வது படம் நமக்கு எப்படி வேறு அப்படியா, அதே ஒரு செம்மோன் அரியத்திலே, அதே செம்மோன் அரியத்திலே சரி அப்படியா நாம் என்ன செய்யறோம் சொன்னா, ஒரு சிவப்பு கதிரை இப்படி கொண்டாடுறோம், ஒரு சிவப்பு கதிரை இப்படி கொண்டாடுறோம், இடம் காணும் தெரியாது. இவர் இங்கால முறிஞ்சு இப்படி வந்து இப்படி வெளியிறங்குவார். இன்னொரு கருப்பு கதிரை கொண்டு வரும், இவர் என்ன செய்வார் சொன்னா அப்படியா, இப்படி முறிஞ்சு இப்படி வந்து இப்படி வெளியிறங்குவார். ஒளிக்கதிர்கள் கூட அம்புக்குறி ஆறு முக்கியம் புள்ளியால். ஆகவே நான் இதுல கருப்புல இந்த சிவப்புக்கு ஒரு அம்புக்குறிகள் மாதிரினா வேறு இப்படி இருப்பார், கருப்புல இந்த சிவப்புக்கு இப்படி இருப்பார். அம்புக்குரிய தலையை வெற்றி காட்டும். சரி அப்படியா, அந்த அப்பா நமக்கு கிளியர் அவ்வளவும் என்ன நடக்கிறது. ஆகவே இவ்வளவும் இந்த இருக்கிற ஆக முக்கியமான விஷயம் விட இருக்கிற ஆக முக்கியமான விஷயம் அவ்வளோத்தையும் நான் படிச்சிருக்கேன். கருப்பெண் சொப்பு கருப்பெண் சொப்பு கருப்பெண் சொப்பு கருப்பெண் சொப்பு கருப்பெண் சொப்பு இவ்வளவு தான் இந்த அரியன் தொடர்பான அடிப்படையான விஷயம். அவ்வளோத்தையும் நாம ஃபுல்லாக பார்த்துட்ட பிள்ளையால். இதுக்கு பிறகு இந்த நிறப்பிரிக்கை சம்பந்தமானதும் திருஷ்யமானி சம்பந்தமான அந்த முழு விளக்கங்கள் மட்டும் இருக்கி நாம் இதுக்குரிய கேள்விகளை பார்த்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த அதுக்குரிய தியரியை பார்ப்போம். அதோட அறிய முடியுது நமக்கு இந்த முக்கியமான விஷயம் பிள்ளையால். லைட்ல அங்கே லேசர் அதுகள் போக இந்த ஜியோமெட்ரிக்கல் ஒப்டிக்ஸ் இதான கேத்திரகானது ஒளி இல்லை. நமக்கு இருக்கிறது முறிவு, அரியம், வில்லைகள், கண், கருவி. இந்த 5 நாக முக்கியம். இந்த 5 கேள்வி வரும். அவங்க அரியத்தை பார்த்து நம்மளையால் அது திருஷ்யமானியை பார்ப்போம்.